அவனுங்க தான் தற்குறித்தனமாக கேட்டானுங்கன்னா படித்த உனக்குமாட அறிவில்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. கர்நாடகாவில் கணவன் மனைவி 2 பேர் தன் குழந்தைக்கு காது குத்தலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் காது குத்துனா குழந்தைக்கு வலிக்குமேன்னு வலி தெரியாமல் இருக்க அனஸ்தீசியா, அதாவது மயக்க மருந்து போட்டு காது குத்தலான்னு முடிவு பண்ணுறாங்க. இதில் என்ன தப்புன்னு தானே நினைக்கிறீங்க? ஆனால் அந்த குழந்தை பிறந்து வெறும் 6 மாதம் தான் ஆகுது. இவனுங்க 6 மாத குழந்தைக்கு காது குத்துன்னு நினச்சதே தப்பு. இதில் மயக்க மருந்து போட்டு காது குத்தலான்னு முடிவு பண்ணியிருக்கானுங்க. சரி, இவனுக்கு தான் கேட்குறானுங்கன்னா அந்த டாக்டரும் 200 காசை வாங்கிட்டு ஊசி போட்டிருக்கான். அந்த இன்ஜெக்ஷனால் அந்த குழந்தை ஓவர் டோஸ் ஆகி பரிதாபமாக இறந்து போயிட்டு. பிறந்த 6 மாதத்தில் மயக்க ஊசி போட்டு காது குத்துணுன்னு என்ன அவசியம்னு எனக்கு தெரியல. அந்த குழந்தைக்கு வலிச்சிருந்தா கூட அது இந்நேரம் 5 நிமிஷம் தான் அழுதுருக்கும். இவங்க வலிக்கக்கூடாதுன்னு சொல்லி பண்ணதுனால இப்போ அந்த குழந்தையே உயிரோட இல்லை. இவனுங்க ஊசியும் போட சொல்லிட்டு இப்போ அந்த டாக்டரை கைது பண்ணணும், டிஸ்மிஸ் பண்ணணும்னு பேசிகிட்டு இருக்கானுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.